Hi guys, NS 200 வண்டி ஜென்ரல் சர்வீஸ். ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு பிக்கப் கிடையாது, வண்டியில் சுத்தமாக பிக்கப் கிடையாது. வண்டி நல்லா வலிச்சு ஓட்டுனா கூட 80க்கு மேலே போவார். 60லேயே வண்டி ரொம்ப ரேஸ் ஆகும், பிக்கப்பே இருக்காது. கிளச்சு தான் ஃபால்ட்டு. கழிக்கணும். ஆயிலெலாம் பரவாயில்ல, ஆயில் வந்து ரொம்ப பிளாக் ஆகலை, ரெட்டாக தான் இருக்குது. ஆனால் லெவல் கம்மியாக இருக்குது. இதான் NS ஆயில் ஃபில்ட்ரு. ஆயில் ஃபில்ட்ரு கிளச்சி கேஸ் கட்டிகிட்டு இருக்கேன். என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கலாம். கழட்டு கேஸை கழட்டியாச்சு. இதான் கிளச்சி பில் செட்டு. ப்ளே இருக்குது, கழட்டினா தெரியும். பெல்லு நல்லா இருக்குது. இது 5 பிளேட் வரும். பிளேட் டேமேஜ் ஆகிருக்கு. பிளேட்டு செட்டு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பிக்கப் நல்லாயிருக்கும். வண்டி 190 போகும். ஃபுல் பிளேட்டு செட்டு ஹவுசிங் செட்டோடு மாற்றுட்டா. எப்படி சொல்கிறேன்னா, பிளேட் போயிடுச்சுன்னு இது நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபுல் ஹவுசிங்கே ரொட்டேட் ஆகும். ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது ஹவுசிங் செட்டு ரொட்டேட் ஆகும். பிளேட்டு தேஞ்சால் தான் நம்ம ஸ்லிப் ஆகும். இந்த உள்ள இந்த பிளேட் செட்டு உள்ள 6 பிளேட் வரும். கிளச்சு பிளேட் சுற்றுறதுனால லாக் பண்ணியாச்சு. இல்லை போட்டு மட்டும் லாக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறோம். ஆயிடுச்சு. ஆப்போசிட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் ஆயிடுச்சு. லாக் பண்ணியாச்சு. கழட்டிட்டு தான் பிளேட்டு கண்டிஷன் உங்களுக்கு காட்டுறேன். பிளேட்டு போனால் தான் இந்த மாதிரி லாக் பண்ணி கழட்டுற மாதிரி இருக்கும். இல்லை பிளேட் நல்லா இருந்தால் வந்து ஸ்லிப் ஆகாது. எது ஸ்லிப் ஆகுதுன்னா இந்த ஹவுசிங் ஸ்லிப் ஆகாது. இந்த ஹவுசிங் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன் ரொட்டேட் ஆகுதுன்னா, பிளேட்டில் வந்து அந்த காப்பர் தேஞ்சிச்சின்னா அந்த தேஞ்சி ஃபுல்லாக காப்பரில் ஓடுற மாதிரி இருக்கும். இதே பிளேட்டு உங்களுக்கு வந்து கிரிப்னஸ் இருக்காது. அதனால தான் வந்து லாக் பண்ணுறேன். ஸ்ப்ரிங்ஸ் லாக் கழட்டி அடிச்சு ஹவுசிங் செட்டாக இருக்கலாம். சப்போர்ட் லாக் பண்ணியாச்சு. ஹவுசிங் கழட்டியாச்சு. மாற்ற போகிறது இதுதான் மாற்ற போகிறோம். மாற்றிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே பாஸ். ஓகே காய்ஸ்.